ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். கோவக்காய் ஆனியன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கோவக்காவையும் ஆனியனையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு அதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கணும். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காவையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3ஐயுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்ற போகிறதில்ல, எண்ணெயிலேயே தான் வதங்க போகுது. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கோவக்காவை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த கோவக்காவை கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கோவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வதங்க விடுங்க. பாருங்க, இந்த அளவு நல்லா வதங்கணும். அவ்வளோதாங்க, கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.